ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெறும் கோதுமை மாவை மட்டும் வச்சு இவ்வளோ ஃப்ளஃபியான ஒரு சாஃப்டான பூரி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பூரி வந்தால் செய்கிறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இதுக்கு நான் இன்றைக்கி இந்த கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பும் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இனி இந்த கோதுமை மாவு உப்பு சர்க்கரை 3ஐயுமே கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மெதுவாக பிசைய ஆரம்பிக்கணும். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் விரவணும். இதை மொத்தமாக ஊற்றி விரவக்கூடாது. அப்போ தான் கோதுமை மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பூரிக்கு. இப்போ நம்ம விரவ அந்த கோதுமை மாவு பாத்திரத்துல எல்லாம் ஒட்டாமல் அழகாக சேர்ந்து வரும். இப்போ சேர்ந்து வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் தடவி இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் இதை வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உருண்டை பிடிச்சி பூரி தட்ட ஆரம்பித்தேன். பூரியோட ஷேப் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தை வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் தட்டி முடிச்சாச்சு. இது எண்ணெயை காய வச்சு போட்டு பொரிக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றா போட்டு பொரிக்க வேண்டியதான். இப்போ எண்ணெய் சூடாக்கிட்டு அதில் போடும்போது அது பொரிஞ்சு வரலைன்னா அந்த மேலே உள்ள பாக்கத்தை நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக அமுக்கும் போது அழகாக மேலே எழும்பி பொஃப்னு வரும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். உள்ள லேயர்ஸ் பாருங்கள். இன்றைக்கி பூரி கிழங்குக்கு பதிலாக நாங்கள் பூரியும் பருப்பும் தான் சாப்பிட்டோம். இந்த பருப்பு கறி எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.